முடி உதிர்வை உடனே தடுக்கணுமா? அப்போ இந்த டானிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். கூந்தலை பற்றி அதன் வளர்ச்சியை பற்றி கவலைப்படுவது தான் பெருங்கவலையாக இருக்குது. முடி உதிர்வு, இளநரை, பொடுகு என தலைமுடியில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு சந்தையில் கிடைக்கிற எண்ணற்ற எண்ணெய்களை வாங்கி பயன்படுத்தி கொண்டிருக்கோம். வறண்ட முடியை சீராக்க அதிக எண்ணெய் பசையும் இல்லாத நார்மலான முடிக்கு என்னென்ன பிரயத்தனங்கள் படுறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக முடி நீளமாக வளர வேண்டும் என்ற ஆசை பலருக்கும் உண்டு. கெமிக்கல் சேர்க்காமல் வீட்டிலேயே இயற்கை மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்படுற சில எண்ணெய்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வெந்தயம் மற்றும் நல்லெண்ணெய் ரெண்டுமே தலைமுடியின் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் துணை நிற்கும் என்று எல்லாருக்குமே தெரியும். இதனை தனித்தனியாக பயன்படுத்தாமல் சேர்த்து புதுமையான தலைக்கு போஷாக் அளிக்கும் டானிக் செய்ய போறோம். இது தலைமுடியின் வறட்சியை கட்டுப்படுத்துவதோடு பொடுகு தொல்லையும் குறைச்சிடும். இது தலைமுடி உதிர்வை கட்டுப்படுத்தும். அரை கப் அளவு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு கப் நல்லெண்ணெயை சூடாக்குங்க. லேசாக சூடானதும் அதில் வெந்தயத்தை சேர்க்க வேண்டும். வெந்தயம் நிறம் மாறும் வரை அப்படியே கலக்கி விடுங்க. வெந்தயம் எண்ணெயில பொரிந்து வாசனை வரும்போது அடுப்பை அணைச்சு விடலாம். பின்னர் இதனை தலையில தேய்த்து மசாஜ் செய்யணும். தலையின் எல்லா பகுதிகளுக்குமே, குறிப்பா முடியின் வேர்க்கால்களுக்கு படுமாறு எண்ணெயை தடவி 2 மணி நேரம் ஊற வைக்கணும். பின்னர் தலைக்கு குளிச்சு விடலாம். நெட்டில் இலைகள்ல அதிகப்படியான இரும்பு சத்து இருக்கு. இது தலைமுடியின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த நெட்டில் இலைகளை கொண்டு டீ தயாரித்து குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இலைகளை கொண்டு எண்ணெய் தயாரித்தும் பயன்படுத்தலாம். ஒரு கப் தண்ணீர்ல கைப்பிடி அளவு நெட்டில் இலைகளை சேர்த்து கொதிக்க வச்சு விடுங்க. சுமார் 10 நிமிஷம் வரை கொதிக்க விடுங்க. பின்னர் அதனை வடிகட்டி அதில் சிறிதளவு தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து தலைக்கு பயன்படுத்தலாம். வினிகர் மற்றும் தேங்காய் எண்ணெய். நாம் தினமும் பயன்படுத்துகிற தேங்காய் எண்ணெயை கொண்டு தலைமுடியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். ஹேர் டானிக் எப்படி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இயற்கையாகவே தேங்காய் தலைமுடிக்கு ஊட்டம் அளிக்குது. இதில் சேர்க்கக்கூடிய வினிகர் தலையை தாக்கும் தொற்றிலிருந்து பாதுகாக்கும். இதனை தயாரிப்பதும் மிகவும் எளிமையானது தான். நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தும் தேங்காய் எண்ணெயில் ஒரு 10லிருந்து 12 சொட்டு வரை ஆப்பிள் சைடர் வினிகர் கலந்து கொள்ளுங்க. எண்ணெயின் அளவு பொறுத்து நீங்கள் சேர்க்க வேண்டிய வினிகரின் அளவு மாறுபடும். இதனை வாரம் ஒரு முறை நீங்கள் தலை முழுவதும் தேய்ச்சி தலைக்கு குளிக்கலாம். ஹேர் ஸ்டைல் என்பது ஒரு வகை செடி. அதை கொண்டும் ஹேர் டானிக் தயாரிக்க முடியும். இதில் இருக்கிற சிலிக்கா தலைமுடி வேகமாக வளர்வதற்கு துணை புரியுது. நார்மலாக நீங்கள் ஷாம்பு போட்டு குளித்த பிறகு இந்த செடியை போட்டு கொதிக்க வைத்து தண்ணீரை தலையில் ஊற்றி அலச வேண்டும். ஆலிவ் ஆயில் தலைமுடிக்கு மட்டுமின்றி உடல் ஆரோக்கியத்திற்கும் பெரிதும் துணை நிற்பது இந்த ஆலிவ் ஆயில். தலையில் வறட்சியை போக்கி சாஃப்டாக்கிடும். இதனால் முடி உதிர்வு தவிர்க்கப்படும். இத்துடன் ரோஸ்மேரி எண்ணெயை கலக்க வேண்டும். இதற்கு இளநரையை போக்கும் ஆற்றல் இருக்கு. அதை விட வழுக்கை விழாமல் தவிர்க்கவும் செய்திடும். வலுவழுப்பான நீளமான கூந்தல் வளர வேண்டும் என்று விரும்புகிறவங்க இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம். பாதாம் எண்ணெயில் விட்டமின் இ நிறைய இருக்குது. இது தலையில் ஏற்பட்டிருக்கும் அரிப்பு, பொடுகு ஆகியவற்றை நீக்கும். 1 ஸ்பூன் ரோஸ்மேரி எண்ணெயை எடுத்துக்கொள்ளுங்க. அதோட 3 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் மற்றும் 1 ஸ்பூன் பாதாம் எண்ணெயை சேர்த்து நன்றாக சூடாக்க வேண்டும். இதனை கொண்டு தலைமுடியில் மசாஜ் செய்து 2 மணி நேரம் ஊறிய பிறகு தலைக்கு குளிக்கலாம். வேப்பிலை. இயற்கையாகவே வேப்பிலை கிருமி நாசினியாக செயல்படுது. தலையில் ஏற்படும் தொற்று, பாக்டீரியா பாதிப்பு ஆகியவற்றுக்கு தீர்வாக அமைந்துள்ளது. வேப்பிலை ஒரு கையளவு எடுத்து அதனை தண்ணீர் போட்டு கொதிக்க வைத்துவிட்டு மறுநாள் அந்த சாறு எடுத்து தலையை கழுவிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து செய்தால் முடி உதிர்வை தடுக்கலாம். விட்டமின் பி. இன்றைக்கு வயது வித்தியாசமின்றி இளையோருக்கு நரைமுடி வர ஆரம்பித்து விட்டது. விட்டமின் பி குறைவினால் விரைவில் தலைமுடி நரைக்க ஆரம்பிக்கும். ஊட்டச்சத்து மிக்க உணவை இக்குறைபாட்டை நீக்கும். கருவேப்பிலை நன்கு அரைச்சு தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி தலையில் தேய்ச்சி வந்தீங்கன்னா இளநரை கட்டுப்படும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும்.